ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷார்ட் நேம், உயிரே என் உலகமே. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜிமின் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பீச் தான். அந்த இடத்துல ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அதோ அவங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டே, அப்பா இங்கே பாருங்கப்பா, உங்களுக்காக நான் உங்களுக்கு பிடிச்ச மீனை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்ப்பா அப்படின்றானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஜிமின் ஃபஸ்ட்டு நீ படிக்கிற வேலையை பாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா. அப்பா எனக்கு லீவ் தானேப்பா, அதனால தானேப்பா நான் இங்கே உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அது கூடவா நான் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அப்பா போங்கப்பா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானே உங்களுக்கு பிடிச்ச அந்த அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து தரேன் பாருங்களேன் அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் அக்கா வரப்போகிறா, அதனால தான் நீங்கள் நின்றுட்டுருக்க அப்படின்றாங்களா. அது வந்து அப்பா இல்லைப்பா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நம்பிட்டேன்டா, உன் அக்கா வரப்போகிறா அதனால தான் நீங்கள் நின்றுட்டுருக்க அப்படின்றாங்க. அதுவும் தான்ப்பா, இருந்தாலும் உங்களையும் பார்க்கணுன்னு தோணுச்சா அதனால தான் அப்படின்றாங்க. சரிடா, இதோ அடுத்த போட் வரப்போகுது, எப்படியும் அதில் உன்னோட அக்காவும் மாமாவும் வரப்போகிறாங்க, அது குட்டி பையனோட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களா. நம்ம ஜிமின்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம அக்காவோட குழந்தையை நம்மளோட இந்த தீவுக்கு தூக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா போகலாம் வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு அப்பாவையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ ஜிம்மின் அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, நான் இந்த குட்டி தீவில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த தீவை ரொம்பவே பிடிக்கும், இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு என்னை பிடிக்கும், என்ன சொல்ல போனால் நான் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஜிமினை பார்த்தோன்னே, ஏன்னா ஜிமின் அக்காவும் மாமாவும் வராங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாம் ஆண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி போகிற வர எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்களா. அதுக்கு ஜிமினோட அப்பா, இப்படியே நீங்கள் பையனை கொடுத்துட்ருந்தீங்கன்னா அவன் குண்டாயிருவானே அப்படின்றாங்க. பரவாயில்ல, நம்ம ஜிமின் ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்குது, பரவாயில்ல குண்டாகட்டும் அப்படின்றாங்களா. அதுக்கு ஜிமின், நீங்கள் நான் குண்டானா என்னால் நடக்கக்கூட முடியாது, நீங்களே என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வம்பிழுத்துட்ருக்காங்க. தென் மறுபடியும் ஒரு மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு அம்மா அப்பா அப்புறம் ஒரு அக்கா, இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு குட்டி பையன் வந்திருக்கான், அவனுக்கு 1 வயசு தான் ஆகுது. ஒன்று தெரியுமா, என் அக்கா பண்ணது லவ் மேரேஜ். ஸோ அவங்க வீட்டுக்குமே எங்கள் வீட்டுக்குமே ஃபஸ்ட்டு சண்டை தான் வந்துச்சு. என் அக்கா வெளியே படிக்கிறதுக்காக போனான், அந்த இடத்துல எங்கள் மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இன்ன வரைக்குமே அவங்களோட வீட்டில், அதான் எங்கள் மாமாவோட வீட்டில் அவளையும் எங்கள் மாமாவையும் அக்செப்ட் பண்ணிக்கல. 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் இங்கேவே வராங்க, அதனால தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அது அந்த குட்டி பையனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கேன், சம்மர் லீவ் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வாங்கப்பா அக்கா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்களா. அப்பா பார்க்குறாரு, டே நீ முன்னாடி போடா நான் வரேன் அப்படின்றாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த ஷிப்பும் வருதா. அப்போ நம்ம ஜிம்மின் அக்காவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அப்பா அக்கா வந்துட்டா அப்படின்றாங்க. தென் அக்கா கீழே இறங்குறாங்களா. இறங்கின உடனேயே, அக்கா வாக்கா எங்கள் மாமா அப்படின்றாங்க. உன் மாமா பின்னாடி தான் இருக்காரு, எங்கள் குட்டி பையன், நான் அவளை பார்க்க தான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அக்கான்னு கேட்குறாங்களா. அதுவா, அதோ அவன் கையில் இருக்கான் அப்படின்றாங்க. எவன் கையிலக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் நம்ம குட்டி பையனை வச்சு நின்றுட்டுருக்கான். அக்கா யாருக்கா இது அப்படின்றாங்க. அது இருக்கட்டும்க்கா இருக்கா, நான் போய் ஃபஸ்ட்டு பையனை வாங்குறேன் அப்படின்றாங்களா. நம்ம ஜிமின் வாங்கும்போது அந்த குட்டி பையன் அழுகுறான். ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிமினை பார்க்குறான், அதனால் அதுக்கு அந்த வச்சுருக்கான்ல கையில் அந்த பையன், இப்போல்லாம் குழந்தைய பயமுறுத்தி விடாதா, அவனுக்கு பிடிக்காது அப்படின்றாங்களா. என்னது, நான் பயமுறுத்தி விட்றானா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், அவன் யார்கிட்டையுமே போக மாட்டான், நீ பழக்கம் இல்லைல்ல அதனால தான் அப்படின்றாங்க. அக்கா யாருக்கா இவன், எதுக்குக்கா இவன் கையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்களா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அவங்க மாமாவையும் இந்த பையனையும் பார்க்குறாங்க. பார்க்க லைட்டாக ஒரே மாதிரியே இருக்காங்க. ஆமாம் மாமா, இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் தான் என்னோட பிரதர், இவன் பேர் ஜங்குக் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, என்னடா தம்பி ஸ்கூல்லாம் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது தம்பியா, நான் உன்னை விட ஹைட்டாக இருக்கேன், ஒழுங்கா என்ன அண்ணான்னு கூப்பிடு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை அண்ணான்லாம் கூப்பிட மாட்டேன், நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏய் நீங்கள் 2 பேரும் அண்ணனும் தம்பியும் கிடையாது, இப்போ நாங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதுவா, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காமல் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்றாங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸா, ஓ
ஆனால் எனக்கு ஒன்று இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் ஒன்றும் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு ஒன்றும் வரலையே, குட்டி பையனை ஃபஸ்ட்டு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. தர முடியாது, அவன் வந்தானா நீ வேணா வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அந்த குட்டி பையன் நம்ம ஜேகே விட்டு வரவே மாட்டேங்கிறான். நம்ம ஜிமின் வந்துட்டு நீ வரலனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாரா. அந்த பையன் பார்க்குறான், குட்டி பையன் அழகா. அப்போ நம்ம ஜிமின் நீ வரமாட்டியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த தாத்தா, அதான் ஜிமினோட அப்பா வந்துட்டு குட்டி பையனை பார்க்குறாங்க. உடனே ஜிமினோட அப்பா கிட்ட போய்க்கிறான், ஆனால் ஜிமின் கிட்ட மட்டும் வரமாட்டேங்கிறான். அப்போ ஜிமினா வந்துட்டு அப்பா பக்கத்தில் போயிட்டு நீ கூட வரமாட்டியாடா, வாடா வாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அக்காவை பார்த்துட்டு அக்கா எப்படிக்கா நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்டா, உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அது நல்லாதான்க்கா போகுது, நீங்கள் வந்து எவ்வளோ நாளாச்சுல, இங்கே பார்த்தியா இந்த இடமே எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்காரு. டேய் அதை தானடா நீ ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போதும் சொல்கிற, வீடியோ காலில் கூட காட்டுறியடா இந்த இடத்தெல்லாம் அப்படின்றாங்க. அக்கா அதெல்லாம் வீடியோ கால்க்கா, இப்போ நீ பார்க்குறல நேரா, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லு, நீ இன்னும் குழந்தைத்தனமாக தான்டா இருக்க, எப்பொழுதுமே குட்டி தம்பி அப்படின்றாங்களா. அக்கா நான் ஒன்றும் குட்டிலாம் கிடையாது, நீ என்னக்கா இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. வேற யாரடா அப்படி சொன்னா, அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்களா. அப்போது நம்ம ஜிமினோட அப்பா இருக்கார்ல, அவர் ஜங்குக்கை பார்த்து என்னப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரிப்பா நீங்கள் நல்லா படி. அப்புறம் இதுவும் ஊர் மாதிரி தான், இங்கே இருக்க வீடும் நம்ம வீடு தான். ஸோ நீ உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரியே இங்கே இருக்கலாம், உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ என்ன கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிமினாவை கேட்கலாம், அவனுக்கு பண்ணி கொடுப்பான் அப்படின்றாங்க. ஓகே அங்கிள், நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படி பார்க்குறாங்களா. ஜிமின் அப்படியே திரும்பிக்கிறாரு, நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜேகே ஜிமினாவை கூப்பிடுறாங்க. அது என்ன, டேய் டேய் தம்பி இங்கே பாருடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஜிமின் திரும்பவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் பார்க்கலனா ஒன்று நான் அடிப்பேன் அப்படின்றாரு. அப்பயுமே திரும்ப மாட்டேங்கிறாங்க. குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்து எடுத்து அடிச்சுட்டே வராங்களா. உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா என்னை அடிச்சிட்ருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு நீ இந்த ஊரை சுற்றி காட்டுவியா, எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் இதோ கேமராலாம் கொண்டு வந்திருக்கேன் பாரு, இந்த நேச்சரை எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, ஸோ அதனால தான் அப்படின்றாங்க. உனக்கு இந்த ஊரை சுற்றி காட்டணுன்னா எங்கள் மாமா நிறைய டைம் வந்திருக்காரே, அவரே சுற்றி காட்டுவார். இல்லை என் அண்ணன் அவ்வளோவா இங்கே வந்ததில்லைல்ல, ஸோ அவனுக்கு எல்லா இடமும் தெரியாதுல்ல, உனக்கு தெரியும், ஸோ நீயே எனக்கு சுற்றி காட்டேன் எல்லா இடத்தையும் அப்படின்றாங்க. இல்லை கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நான் என் அக்கா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் இந்த குட்டி பையன் என் கூட வரவே மாட்டேங்கிறான், அதனால தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இப்போ உனக்கு அந்த குட்டி பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் கூட நல்லா விளாடணும் அவ்வளோதானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரா. சரி அப்போது நாளைக்கு நீயும் நானும் குட்டி பையனும் அக்கா மாமா எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பிக்னிக் மாதிரி போகலாம், அந்த டைம் எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க நிறையா இருக்கும், நீயே அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இல்லையே நான் வீட்டில் இருந்தே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. அவனை திருத்தவே முடியாது, குட்டி பையனுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட இந்த மாதிரி நிறைய இடத்த சுற்றி காமிச்சா ரொம்ப பிடிக்கும், அவன் யார் நிறைய இடம் சுற்றி காமிக்கிறாங்களோ அவங்க கூட தான் ஒன்றா இருப்பான், இன்னும் சொல்ல போனால் நான் தான் அவனை இங்கே தூக்கிட்டு வந்தேன், ஸோ அதனால தான் என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான். எப்பொழுதுமே அக்காவும் மாமாவும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களா, அக்கா எப்பயாவது தான் வெளியே தூக்கிட்டு போவாங்க, நான் தான் அவனை அடிக்கடி தூக்கிட்டு போவேன், அதனால தான் அவன் என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி நாளைக்கு போவோம் எல்லாம், நீயும் உனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே மெதுவாக வராங்களா. இவங்கெல்லாம் சேம் டைமில் திரும்பி பார்க்குறாங்க. யாரோ ஸ்டார்டிங்கில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மின் அவரோட அந்த 2 குட்டி கண்ணையும் வச்சு அப்படி பார்த்துட்ருக்காரு. யாருடா இவன் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜேகே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நடந்தே தான் போகணுமா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேகே டேய் என்னடா இப்படி அழுத்திக்கிற, இந்த இவ்வளோண்டு தூரம் நடந்து வந்ததுக்கே, நாளைக்கு அப்போ அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னியே, அப்போ இங்கே நிறைய இடம் இருக்குது, எப்படிடா நடப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இங்கே பைக் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் கார்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ கார்லேயே சார் ட்ராவல் பண்ணி வாழ்ந்தவங்களோ அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, இங்கே கார் கிடையாதா அப்படி ஜேகே கேட்குறாரு. இல்லை இங்கே கார்லாம் இல்லவே இல்லை, உனக்கு வேணும்னா நீ சைக்கிளில் வா அப்படின்றாங்க. என்னது சைக்கிளா, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, எனக்கு கால் வலிக்கும் அப்படின்றாரு. உன்னை ஒரு ஆள் வச்சு தூக்கிட்டு போவாங்களோ, போடா நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்காரு. எதுக்குடா என் பின்னாடியே வந்துட்டுருக்க,
ஒன்றும் இல்லை பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன், நீ சைக்கிள் ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ கூட நீ ஓட்டுறேன்னு சொல்கிறியா? முடியவே முடியாது, உனக்கு வேணும்னா நீ தனி சைக்கிளில் வந்துக்கோ. கண்டிப்பாக என்னாலாம் உன் கூட சைக்கிளில் வச்சு ஓட்டி வர முடியாதுப்பா, நான் அவ்வளோதான் அப்படின்றாரு. இது கூட உன்னால் முடியாது அப்படின்றாங்களா. அப்போ டக்குன்னு நம்ம ஜிமினாவோட வீடு வந்துடுதா. இதோ இதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. ஜிமினாவோட அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்களா. அக்காவை ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. அண்ட் தென் குட்டி பையனை தூக்கி காமிக்கிறாங்களா. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து குட்டி பையனை கொஞ்சிட்டு இருக்காங்க. அட் சேம் டைமில் அப்பா என்ன பண்ணுறாரு, அக்காவுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் செய்ய சொல்லியிருப்பாரா. அம்மாவும் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம அப்பா வந்து அக்காவுக்கு ஊட்டி ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜிமினா, அப்பா எனக்கு மட்டும் ஏன்ப்பா ஊட்டி விட மாட்டேங்கிற, அது என் செல்ல பொண்ணு அப்படின்றாங்களா. அப்போ நான் மட்டும் இல்லையா, நீ தான் என் செல்லம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவங்க அம்மா பார்க்குறாங்களா. அப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. நம்ம ஜேகேக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சா. இப்போ அப்பா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகேவுக்குமே ஊட்டி விடுறாங்க. ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு. ஜேகே, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு என்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இதுவும் வீடு மாதிரி அப்படின்றாங்க. கண்டிப்பாக அங்கிள் அப்படின்றாங்களா. அண்ட் தென் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினா கிட்ட ஜேகே போய் கேட்குறாரு, நான் எங்கே தூங்கணும், எங்கே ரெஃப்ரெஷ் ஆகணும். அட இருடா கேள்விக்கு பிறந்தவனே, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு இப்போவே போய் ரெஃப்ரெஷ் ஆகணுமே அப்படின்றாங்க. என்னது இப்போவா, இந்த டைம்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த டைமில் பண்ணக்கூடாதா என்ன? இல்லை, இந்த டைமில் நிறைய கோஸ்டிங்கிட்டு சுத்தம், அதனால தான் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, நான் ஒன்றும் கோஸ்ட்லாம் நம்புறவன் கிடையாது அப்படின்றாங்களா. இல்லை இல்லை, நீ கோஸ்ட்லாம் நம்பி தான் ஆகணும், ஏன்னா இங்கே நிறையவே சுற்றிட்டுருக்கு. குளிக்கிற இடத்த காமிச்சிட்டு போகிறாரா. அங்கே குளமா இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஜேகே மட்டும் தனியாக குளிச்சிட்ருக்காங்க. அதுவும் நைட் டைமா, தண்ணி வர சில்லுன்னு இருக்குது. ஐயோ எழுந்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப குளிருது. அந்த டைம் எழுந்திரிக்கலாங்கும்போது டக்குன்னு சவுண்டு கேட்குது பின்னாடி காடில். ஸோ மரம்லாம் அப்படியே அந்த சைடு மரம்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சில அந்த பூச்சியெல்லாம் கத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. ஜேகே அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதோ குழந்த சவுண்ட்லாம் கேட்குது. இந்த குழந்த சவுண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம குட்டி பையனோட சவுண்டு தான். அந்த டைம் அவங்க அக்கா, அப்புறம் மாமா அண்ட் தென் ஜிமின், இவங்க 3 பேருமே வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த சைடை நம்ம ஜிம்மின் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஜேகே குளிச்சிட்ருப்பாரு, தெரியாதுல்ல, முன்னாடியே போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி, அக்கா சின்ன வயசில் இங்கே ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும்ல, நம்ம கூட பயந்துட்டு பயந்துட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி. அப்புறம் உனக்கு இங்கே பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வராரா. இந்த சவுண்ட் அப்படியே ஜேகேக்கு முணுமுணுக்கிற மாதிரி கேட்குது. இதனால ரொம்ப பயந்துடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. வேகமாக எழுந்து அப்படியே வேகமாக ஓடி வராரா. ஓடி வர ஃபோர்ஸில் ஜிம்மின் மேலே அப்படியே மோதிடுறாரு. ஐயையோ பேய் பேய் பேய்ன்னு சொல்லி கத்துறாரா. என்னது பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு ஜேகே பிடிக்கிறாரு. என்னடாச்சு, என்ன பேய் பேய்ன்னு கத்திட்ருக்க, என்ன சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் குளிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ பேய் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்றாங்க. என்னது பேயா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. ஆமாம், நீ தானே சொன்ன அங்கே பேய் இருக்குன்னு சொல்லி, நானும் இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டேன், நீ என்னென்ன சவுண்ட் சொன்னியோ அது அப்படியே கேட்டுது அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜிம்மின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேகே அப்படியே திரு திருன்னு முடிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேயா பேயா எந்த சைடு பாத்தியா, என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வேணும்னே வம்பளத்துட்ருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அக்கா கேட்குறாங்க. அண்ணாவும் கேட்குறாங்க. அண்ணா, அது நான் பார்த்தேனா இல்லை பார்க்கல, அந்த சவுண்டு எனக்கு கேட்டுச்சுன்னா நான் பயந்துட்டேன், ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்களா. என்னாச்சு ஜேகே, சொல்லு, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்றாங்க. அப்போது ஜிமினாவுக்கு புரியுது, நான் சொன்னதை வச்சு தான் இவன் பயந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நான் உனக்கு காலையில் அந்த சர்ப்ரைஸை காட்டுறேன், இவன் பயந்துட்டான் போல், வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கணுமேடா அப்படின்றாங்க. சரி வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நான் அக்கா அப்புறம் தம்பி நாங்கள் 3 பேரும் முன்னாடி போகிறோம், ஜேகே அப்புறம் மாமா நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே நானும் வருவேன் அப்படின்றாரு. டேய் நீ பயந்து போயிருக்கடா, ஒழுங்கா வீட்டுக்கு போய் தூங்கு. நான் ஒன்றும் பயப்படலையே, நான் வருவேன் அப்படின்றாரு. நீ பயந்துட்ட, ஒழுங்கா உள்ளே போயிரு அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பயப்படலாம் இல்லை, எனக்கு தனியாக இருக்கும், லைட்டாக அப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. சரிடா ஒத்துக்க மாட்டியே, வா போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ போகிறாங்க. அந்த இடத்துல அந்த மின்மினி பூச்சி, அந்த ஃப்ளவர்ஸ், அதான் நம்ம ஜிமினா அக்காவுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவர்ஸ், அந்த மரத்தோட சவுண்டு, அப்புறம் இந்த குட்டி குட்டி பூச்சிங்களோட சவுண்டு,
இது எல்லாத்தையுமே கேட்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அக்கா அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்களா, அந்த குட்டி குட்டி பூச்சிங்க போகிறத பார்த்துட்டு குட்டி பையன் அழகாக சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் ஜேகேவை பார்க்குறாரு, குட்டி பையனை பார்க்குறாரு. ஜேகேவை பார்க்குறாரு, குட்டி பையனை பார்க்குறாரு. திடீர்னு மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜேகே அப்படியே திரும்பி மறைக்கிறாங்க. எதுக்குடா இப்போ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை, இதே சவுண்டை தான் நீயும் கேட்ட. இந்த குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுது. ஆனால் நீ எப்படி பயந்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரா. நீ சிரிச்சனா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறாரு. சிரிக்காத சிரிக்காதன்றாங்களா. ஆனால் சிரிப்பு காமிக்கிறியேடா, இனிமேல் எனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே உன் ஞாபகம் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரா. நீ இப்படிலாம் பண்ணனா இனிமேல் நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோச்சிக்கிட்டு போகிறாங்களா. அப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணிச்சாரு, திரும்பி பார்க்குறாங்க. அக்காவும் மாமாவும் அவ்வளோ சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க குட்டி பையனோட. சரி இவங்களை இங்கேயே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் போய் உன்னை சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா போகிறாங்க. நம்ம ஜேகேவா பின்னாடி அவன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்காரு. ஜேகே நில்ல ஜேகே, நான் ஒன்றும் வேணும்னே சிரிக்கலை, என் இடத்துல நீ இருந்தாலும் நீயுமே இப்படி தானே சிரிச்சிருப்ப அப்படின்றாங்களா. நான் ஒன்றும் சிரிக்க மாட்டேனே, நான் ஒன்றும் சிரிக்கவே மாட்டேன், நான் ஒன்றும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்கிற ஆள் கிடையாது அப்படின்றாங்க. ஓ நீ கஷ்டப்பட்டியா, ஆனால் இது எனக்கு தெரியாதுல்ல. உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியவும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஜேகே தடுக்கி விழுந்துடுறாரா. இதை பார்த்து ஜிம்னாக்கு இன்னுமே சிரிப்பு வருது. நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுறாங்க. அந்த இடத்துல ஜேகே ஃபேஸை பார்த்துட்டு வேகமாக பயந்து வந்தது, அந்த இடத்துல சிரிச்சது, இப்போ இப்படி நடந்தது எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்ருக்காரு. ஜேகே பார்க்கும்போது என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்றாங்களா. நீ ஒன்றும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப அழுக வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினாக்கா இங்கே சிரிப்பாக வருது. சரி நம்ம அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும், நம்மளோட தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. தென் ஜேகே உள்ளே போயிட்டு நான் தூங்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்களா. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு டயர்டாக இருக்குது அதான் அப்படின்றாங்க. சரி போய் தூங்குன்றாங்களா. ஜிமினாவும் வேகமாக வராங்க. என்னாச்சு ஜிமின், அவன் இவ்வளோ சோகமாக போயிட்டுருக்கான் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் போய் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. நம்ம ஜேகே போனது ஜிமினோட ரூமுக்கு தான். ஜேகே அந்த இடத்துல படுத்துருக்காங்களா. அப்போ ஜிமின் ஜேகேவை எழுப்பி விட்டுறாங்க. ஜேகே என்ன பாரு, நான் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி அப்படின்றாங்களா. ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே இழுத்து நல்லா பொத்தி தூங்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கீழே காலை வைக்கிறாங்க. கீழே தான் நம்ம ஜிம்மின் படுத்திருக்காரு. இது இவனோட ரூம் தானே, என்ன மேலே படுக்காமல் கீழே படுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. நம்ம ஜிம்மினுமே எழுந்துடுறாரு. ஒரு வழியாக எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐம் சாரி அப்படின்றாரு. எதுக்கு சாரி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான், உன்னை பயமுறுத்தி விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ பயந்து ஓடி வந்தப்போ நான் உன்னை பார்த்து சிரிச்சிட்டேன், ஐம் சாரி அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் பயந்துட்டுருக்கேன்ல, நான் பயப்படாத ஒரு பர்சனாக இருந்தால் என்னை யாரும் இப்படி கலாய்க்க மாட்டாங்கல்ல, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோச்சிக்கிட்டு போகிறாரு. அண்ட் தென் குட்டி பையன் அழகாக உட்காந்து விளையாடிட்டுருக்கானா. இதை பார்த்தோன்னே ஜிமினா ஆசையாக தூக்கலான்ட்டு போகிறாங்க. அவன் திரும்பிக்கிறான். இதை நம்ம ஜேகேவுமே நோட் பண்ணுறாங்க. சரி வா நம்ம போகலாம் வெளியே அப்படின்னு ஜேகே கூப்பிடுறாங்க. நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியே, ஆனால் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியுமே தூக்க சொல்கிறாங்களா. அவன் தான் என்கிட்ட வரமாட்டேங்கிறானே அப்படின்றாங்க. வெளியே போகலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடு அப்படின்றாங்க. நம்ம ஜிமினாவும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. குட்டி பையன் ஒன்று சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஜிமின் தூக்கிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் நாங்கள் வெளியே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அண்ட் ஜிமின் 2 பேரும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாங்களா. சரி தம்பிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. 3 பேருமே இப்போ அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்களா. அந்த இடத்துல ஜிமின் குட்டி பையன் கூட அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவுமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த ஆங்கிள் அப்படியே இப்படி திருப்பி வைக்கிறாங்களா. ஜிமின் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக தெரியுறாங்க அந்த குட்டி குழந்தை கூட. இதை பார்த்து ஜேகே பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஜிமின் டக்குன்னு பார்க்குறாரு. என்ன எதுக்குடா ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்றாங்களா. நான் எது அழகாக இருந்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. ஓ தம்பியை சொல்கிறியா, இல்லை நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது. நீ என்ன சொல்ல வர. ஒன்றும் இல்லை, அப்படியே கீழே பாரு தம்பி அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் தம்பியை பார்க்குறாங்களா. அப்படி குட்டி பையனை கூப்பிட்டு அப்படியே ஃபன் பண்ணுறாங்க. அவன் பார்க்குறான், சிரிக்கிறான். தென் இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா. ஜேகே இந்த ஃபோட்டோ ஞாபகார்த்தமாக நானே வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு அப்படின்னு கேட்குறாரு.
இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து எங்கள் 3 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அது அங்கே இருக்க ஒரு டூரிஸ்ட் கிட்ட தான் அவருமே எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஃபோட்டோவை 2 பேருமே ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் குட்டி பையன் நம்ம ஜிமின் கூட ரொம்பவே அட்டாச் ஆகிடுறான். ஃபைனலாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த டைம் ஜேகே எழுந்து பார்க்குறாரு. அங்கே ஜிமினாவை காணோம். ஜிமின் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போயிருக்கான், அவன் நைட் தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்களா. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. அப்படியே ரூம்குள்ளே போய் அவர் என்னென்ன பண்ணார், அவரு ஜிமினோட ரூம் எல்லாம் அப்படியே சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான், எனக்கு இவனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸை திருப்பி திருப்பி எடுத்து பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் ஜிமினா கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. அம்மா நான் வர நைட் ஆகிரும், ஸோ எனக்கு வெயிட் பண்ண வேணாம், நான் வந்துடுவேம்மா அப்படின்றாங்களா. அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. சரி ஆண்டி, அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்துடுவான்ப்பா, நீங்கள் நேற்று மார்னிங் ஒரு பீச்சுக்கு போனீங்கல்ல, அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப மாதம் கழித்து பார்க்குறாங்களா, அதனால தான் அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி, அவன் நைட் தான் வருவானா. என்னாச்சு ஜேகே, போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்றாங்க. சரி சரி அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தென் நம்ம ஜேகே வெளியே போகலான்னு பார்க்குறாரு ஈவினிங் டைம். ஏன்னா சும்மா சன்செட்லாம் இருக்கும்ல, பீச் பக்கத்தில் சன்செட் ஆகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல, அதனால் அதை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது மழை வர மாதிரி இருக்கா, சரி கொடையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியே. அண்ட் தென் ஃபைனலாக அந்த பிளேஸ்க்கும் போயிடுறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து அந்த சன்செட்டே காணோம். ரீசன் என்னென்னா மழை வர மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி சும்மா இந்த கடல் அலையாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. சரி அப்படியே ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆகுதா, நம்ம இப்போது வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறாரு. கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அவரோட அந்த கொடையை விரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரா. அப்போ ஏதோ ஒரு உருவம் வேகமாக ஓடி வருது. ஜேகேக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அவர் முந்தானத்தை அப்படி பயந்துருப்பார்ல, ஸோ அதனால் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்காரு. இந்த இடம் வேறு ரொம்ப இருட்டாக இருக்கா, ஐயையோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வேகமாக அந்த உருவம் நம்ம ஜேகே மேலே கையை வைக்குது. ஜேகேக்கு ஹார்ட் பீட்டே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்களா. அந்த இடத்துல நம்ம ஜிம்மின் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாங்க. நான் சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் இங்கே மழை பெய்யுதா, ஸோ அதனால் எடுக்க முடியல. சரி இந்த இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், மழை வந்துடுச்சு அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்றாரு. சரி அந்த கொடையை கூட நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வராங்களா. ஆனால் நீ ஏன் என் கொடைக்குள்ளே வரணும், நான் கொடை தான் எடுத்துகிட்டு வரலையே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பேசிட்டேன், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறல தான். ஆனால் நீ இங்கே தானே இருக்க. இல்லை நானே சம்மர் லீவ் எனக்கு இப்போ தான் விட்டாங்க, நீ வந்தல்ல அதுக்கு முன்னாடி நாள் தான் நானுமே ஊருக்கு வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஓகே. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் பாட்டிப்பா அண்ட் தென் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்றாங்களா. சரிவா வீட்டுக்கு போகலாம், இந்த இடத்துல ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மின் ஜேகே கையில் இருக்க அந்த கொடையை வாங்குறாரா. அப்போது நம்ம ஜிம்மின் கை ஜேகே மேலே பற்றுது. ஜேகேக்கு தான் ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கண்ணை பார்த்துட்ருக்காரு. இப்படியே இங்கேயே நின்று பார்த்துட்ருக்கலான்னு நினைக்கிறியா, இங்கே பாரு டைம் ஆயிடுச்சுப்பா போகலாம் அப்படின்றாங்க. அப்படியே நின்றுட்டுருக்காரு. டேய் இங்கே பாருடா அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கெட்டு தழும்புது கொஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்ததும் கொஞ்சம், ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும், புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனி துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டு, தீ விழும்போது மூங்கில் காடென்று மாறினால் மாறு. இப்படியே நம்ம ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிம்மின் ஜேகே நீ வரலனா நானே உன்னை விட்டு போயிடுவேன் பார்த்துக்கா, எனக்கு குளிருது அப்படின்றாரு. அடைச்சா நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே அவர் அப்படியே சரி போகலான்ட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஜிம்மினோட ஷோல்டர் லைட்டாக அவர் மேலே டச் ஆகுதா, இதனால் ரொம்ப ஷை ஆகுறாரு. அண்ட் தென் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜேகே முன்னாடியே ஷர்ட்டை கழட்டுறாங்களா. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க.
ஏன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறேன், நான் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல அதான் அப்படின்றாங்க. அது நீ போய் தனியாக ரூமில் போய் பண்ணி ஏன் முன்னாடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பையன் தானடா இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல நீ அங்கே போய் மாற்று, ஏன்னா எனக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியே போயிடுறாரு. என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் நெக்ஸ்ட் டே கிளம்ப போகிறாரு. அதை பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் மாதிரி லீவ் கிடைக்காது, அதனால் கிளம்பணும்ல, அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஜேகேவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணடா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போ, அது வரைக்கும் என் ரூமை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. எனக்காவது ஒரு நாள் பிரிய போகிறது தானே, எனக்கு ஏன் இப்படி இருக்கு, இல்லை நான் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. டைம் அங்கே இருக்க ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜிமின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரா. அப்போ நம்ம ஜேகே ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காங்க. இதை நம்ம ஜிமின் நோட் பண்ணிட்டு என்னாச்சு ஜேகே, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலேயும் மறைச்சா சரி வராது, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்றாங்க. நம்ம ஜிமினும் கேஷுவலாக போய் உட்காடுறாங்க. இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ போகிறேங்கும் போது தான் எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் நார்மலாக அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் ஒன்றா லவ் பண்ணுறேன், அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஜிகே ஜிம்மினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்மின்க்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு நம்ம ஜேகே ஷோல்டரில் கை வைக்கிறாங்களா. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாங்க. நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதான் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் ஜேகேவை தள்ளி விட்டுறாங்க. என்னை மன்னிச்சிரு, ஏன் தப்பு தான், என்னோடய ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொல்லியிருக்கணும் தவிர இப்படி செயலில் காமிச்சிருக்க கூடாது, ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல, ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் உள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் இல்லை ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான், அவனோட பர்மிஷன் இல்லாமல் நான் அவனை அப்படின்னு பண்ணியிருக்கக்கூடாது, அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிகிட்ருக்காரு. ஜிம்மின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா அவர் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ரூம்குள்ளேயே இருக்காரு, வெளியவே வரலை. நம்ம ஜேகே ஜிம்மின் வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது எல்லாருமே வந்துட்டாங்களா. ஜேகே ஜிம்மின் எங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படி பண்ணிட்டார்ல அந்த பயத்தில் இருக்கார். என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அண்ட் தென் ஜிம்மினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. ஜிம்மினும் அப்படியே நர்வஸாக வெளியே வராரு. சொல்லுங்க மாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னல, அதனால் உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தென் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்னாச்சு ஜிம்மின் வெளியே வா அப்படின்றாங்க. இல்லை நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல அப்படின்றாங்க. நீ தான் எல்லாத்தையுமே காலைல எடுத்து வச்சுட்டியே, இன்னும் என்ன எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அக்கா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை பார்த்துட்டே இருக்காங்க. குட்டி பையன் கூப்பிட்றான் ஜிமினாவை வெளியே கூப்பிட்டு போக சொல்லி. நைட் டைமில் எங்கன்னு கூப்பிட்டு போகிறது. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜேகே மறுபடியும் ஜிமினாவையே பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் அப்போ பார்த்துட்ருக்காங்களா. ஜிமின் வேக வேகமாக போகிறாரு, வெளியே போகிறாரு. போயிட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஏன் அப்படி பண்ணான், இல்லை நான் தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அவன் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி. அப்போது ஜேகே கிட்டே பேசலான்னு போகிறாரு. தென் டைம் ஆகிடுதா, அக்கா எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹக் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஜேகேவை மட்டும் அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. தென் அவங்களோட அந்த போகிற டைம் வந்துடுதா, நைட் டைம் ஆகிடுது. ஏன்னா அங்கே புயல் வந்துச்சுல, அதனால் நைட் டைம் ஆகுது, எந்த ஷிப்புமே வரல. இதனால் அக்கா நான் போய்க்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க, அப்பா அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பி போகிறாரு. இல்லை இந்த டைமில் போக வேணாம், நீ நாளைக்கு போ அப்படின்றாங்க. இல்லைக்கா நான் போயாகணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குது, ஸோ போகணும், நாங்களும் வரோம் அப்படின்றாங்க. இல்லை வேணாம், அங்கே மழை பெய்யுது, தம்பி எப்படி இருப்பான், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. அப்பா இங்கே இருங்க நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. அண்ட் தென் ஜிமினுமே அந்த இடத்துக்கு போகிறாரு. போட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் மனசுக்குள்ளேயே எனக்குமே அவனை பிடிக்குதா இல்லை பிடிக்கலையான்னு எனக்கு தெரில, இப்போது நான் ஒன்று மட்டும்தான் நினைக்கிறேன், அவன் என்னை பார்க்க வந்தானா, நான் இங்கே வந்து போகிறதுக்குள்ளே அவன் என்னை பார்க்க வந்தானா நானுமே அவனை லவ் பண்ணணுன்னு அர்த்தம், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா. இப்போ நம்ம ஜேகே மூச்சு வாங்க வேகமாக ஓடி வராங்க. கரெக்டாக அந்த ஆப்போசிட்லேருந்து போட்டுமே வருது.
வேகமாக ஓடி வந்து ஜிமின் என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட என்னோட ப்ரப்போஸை தப்பாக பண்ணியிருக்கேன், உன்னை கேட்காமலே உன் பர்மிஷன் இல்லாமல் நான் அப்படி பண்ணிட்டலாம், சாரி, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சிடாத, ஏன்னா என்னால் அது முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியே நீல் டவுன் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகேவை தூக்கி விட்டு அப்படியே கண்ணில் பார்த்துட்ருக்காங்களா. ஆர்மி சிங்கா ஜிம்மின் பிளேஸ்லேருந்து ஒரு குட்டி சாங். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டே, ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா, என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன், உன்னை பார்த்தேன் தன் தாய்மொழி மறந்தேன். இப்படியே நம்ம ஜிமினும் எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக டைமும் ஆகுதா. நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம், அப்போதைக்கு நம்ம 2 பேருமே ஒன்றா இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 பேருமே அவங்க ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட உயிரே என் உலகமே நம்ம ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.